ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் மே 2025 எக்ஸாமுக்கான இப்போ ஜூன் 2ஆம் தேதி நடக்க போகிற E3601 ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த வீடியோ பார்த்துலாங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து ஷோ பண்ணி எப்படி பண்ணி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு எதுவும் படிச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கொடுத்துருக்கோம். இந்த 4 கொஷின் நல்லா படிச்சிங்க. இதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு 3 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா தரவாக படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிங்கன்னா இந்த டேரக்ஷனல் அண்ட் நான் டேரக்ஷனல் இன்டெக்ட் டைப் இந்த கொஷின் நல்லா படிச்சிங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் நல்லா படிச்சிங்க. இதையும் பார்த்தா அவங்க தனியாகவும் கேட்கலாம், ரெண்டும் சேர்ந்து பார்த்துட்டு கேட்கலாம். ஸோ எந்த மாதிரி கேட்டால் கரெக்டாக வந்து ரைட் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரிலே இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேட்டிங் பிரின்சிபல்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணிங்கன்னா பஸ் பார் ப்ரொடக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இந்த கொஷின் நல்லா தரவா படிச்சிங்க. இதோட வேரியஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும், நல்லா தரவா படிச்சிங்க. நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் இருக்கிற 2 கொஷின் நல்லா படிச்சிங்க. ஆக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த கொஷின் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரிமைனிங் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்தவரையும் இந்த நியூமரிக்கல் ரிலேவும் அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் ஓவர் கரண்ட் ரிலே இந்த 2 கொஷினுமே பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த 2 கொஷின் நல்லா தரப்படிங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த 3 கொஷின் நல்லா தரப்படிங்க. அண்ட் லாஸ்ட்டாக யூனிட் 5க்கான கொஷின் பார்த்தோம்னா ஏர் பிளாக் சர்க்யூட் பிரேக்கரும் SF6 சர்க்யூட் பிரேக்கரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷின் நல்லா வந்து ஃபஸ்ட் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த 3ஆவது நாளாக கொஷின் கொடுத்துட்டு இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா கவர் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிக்கான இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம். அதேமாரி பார்ட்டி 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இந்த படிக்கக்கூடிய இந்த பிக் கொஷின்ஸ் மூலிமா மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். அப்போது என்ன பண்ணுறீங்கன்னா ரிமைனிங் நீங்கள் படிக்காத டாபிக்ஸ்லாம் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய பேசிக் டெஃபினேஷன்ஸு பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரி பேசிக்கான சப் டாபிக் மட்டும் படிச்சிங்க. மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் மட்டும் இது மூலிமா அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ நான் பார்த்து இந்த கொஷினுக்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆப் அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணும்னு டெவலப் பண்ணி படிச்சிங்க. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.